இன்னைக்கு தீர்க்க தரிசனம் யாருக்குன்னா, கர்த்தர் பேசாதிருந்தும் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம். தரிசனம் காணாமல் இருந்து தங்கள் உள்ளத்தில் ஏவினதை தீர்க்க தரிசனம் என்ற பெயரால் சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 2ஆம் வசனத்திலே, மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. ஆண்டவர் ஒன்னும் சொல்ல, இவங்களே சொல்லிடுறது. இது ட்ரெண்டிங். இன்னைக்கு ஆண்டவர் பேசல, இவங்களா ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் சொல்றதுக்கு நான் விரோதமா எதுவும் செய்ய முடியாது. ராத்திரி 2 மணிக்கு என்னை எழுப்பினார். எழுப்பி உன்னை குறித்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். நீ நல்லா தூங்கிங்கிற என்னையா எழுப்பணும்? கேட்கணும்னா மாட்டேன். ஆண்டவரை பொய் பேசுறது. கர்த்தர் சொல்லாதிருந்தும் தங்கள் ஆவியின் ஏவுதலினால் மனசுக்கு தோன்றினத கர்த்தர் சொன்னாருன்னு சொல்றவங்க, அப்படிப்பட்ட மதிகெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. இன்னைக்கு இவங்களுக்கு தான் நிறைய வரவேற்பு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வராங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேர் கூட்டிட்டு வாங்க. கேட்டு சொல்லு, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கனெக்ஷனா ஆண்டவருக்கு இவங்களுக்கு போன் அடிச்சோன்னா ஆண்டவர் உடனே போன் எடுக்கிறதுக்கு. ஆண்டவருடைய பர்சனல் நம்பர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களா இவங்க. மோசம் போகாது. இது வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்றைய சபைக்கு, டுடேஸ் சர்ச், இன்றைய சபைக்கு. இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஓப்பாய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் யாருக்கு ஒப்பாக்குறாங்களாம்? சத்தமா நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஏன்? நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேலில் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. யுத்தம் வரும் பொழுது ஓடி ஒளிஞ்சுக்கணுங்க. நீங்க போர் ஃப்ரண்ட்ல நின்று யுத்தம் பண்ணவங்க இல்ல. நீங்க முழங்காலிலே நின்று ஜெபித்தவர்கள் அல்ல. நீங்க ஜனங்களுக்காக பரிந்து பேசினவர்கள் அல்ல. நீங்க யாரோ ஒருத்தர் வியாதியா இருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டால் அதை குறித்து கவலைப்பட்டவர்கள் இல்ல. நீங்க கவலைப்பட்ட மாதிரி சொல்லிக்கிறீங்க, காட்டிக்கிறீங்க. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய் குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். எப்படியும் நம்ம சொல்றது உடனே நிறைவேற போறதில்ல. எப்போ காத்து லட்சம் மாதிரி ஏதோ 10 சொன்னா ஒண்ணு நிறைவேற போகுது. ஆகவே எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், காரியத்தை நிர்வாகம் பண்ணிக்கலாம், எப்படின்னா தப்பிச்சுக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களை அனுப்பவில்லை. நான் உரைக்காதிருந்தும்
நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்குறியை சொல்லுகிறவர்கள் அல்லவா. எல்லாம் கொஞ்சம் யோசிங்களேன், எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. 2020 டிசம்பர் 31 ராத்திரி. இந்த ஆண்டு கோல்டன் இயர், பொன்னான ஆண்டு. கர்த்தர் 100 மடங்கு இந்த ஆண்டிலே உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். சோத்துக்கே வழி இல்லாத போயிடுச்சு. ஒரு தீர்க்கதரிசி சொல்ல, ஒரு தீர்க்கதரிசி சொல்ல கொரோனா வருது, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வாங்க, வேலைக்கு போக முடியாது, வீட்டிலேயே இருக்க போறோம், முதல் வேவ் வருது, 2வது வேவ் வருது, கல்லறையில் டிராபிக் ஜாம் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, புது கல்லறை தோட்டம் உருவாக போகுதுன்னு ஒருத்தன் சொல்ல, பெரிய பெரிய ஆளுங்க, நீங்க யார ரொம்ப நம்பின்னு அப்படின்றீங்களோ அவங்கெல்லாம் கூட இப்ப நீங்க என்ன கேட்கலாம், நீ மட்டும் யோக்கியமானு. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ற பாஸ்டர் இல்லை, நம்ம வெறும் வசனத்தை மட்டும் பேசுற ஆளு. எனக்கு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தல கொரோனா வரப்போகுது. எனக்கு என்ன, உலகத்துல யாருக்கும் வெளிப்பட. ஆனால் கொள்ளை நோயை அனுப்பினார், கோடிக்கணக்கானோர் மரித்து போனார். கர்த்தர் பேசி இருக்கிறார், காது கொடுத்து கேட்க ஒரு தீர்க்கதரிசிக்கு நேரம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு நேரம். உள்ளத்தில் ஏவனதை, மனதில் தோன்றினதை கர்த்தரின் பெயரால் கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இந்த டிவியில திருப்பிட்டு பாக்குறீங்களே நீங்க, அவங்க அத்தனை பேரும் யார் டிவிய டெய்லி பாக்குறீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட். இதுதான் உண்மை. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜனங்களை திசை திருப்பினாங்க. நான் பேசலன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் பேசல, நான் சமாதானம் சொல்லல. நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய் குறியை சொல்லுகிறவர்கள் அல்லவா. பொய் குறி, அந்த வார்த்தையே பயன்படுத்தி இருக்காருங்க தீர்க்கதரிசி. குறி சொல்றவங்க நீங்க பொய் குறிய சொல்லிட்டீங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதை தரிசித்து பொய் குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து. 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். முதல் பகுதி பாருங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். உண்மை என்ன? சமாதானம் இல்லை. சமாதானம்னு என்ன பண்றாங்களாம், சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறார்கள். சிமெண்ட் காரம் போயிடுச்சு, வாங்கி 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த சிமெண்ட் எடுத்து பூசிடுறாங்க. என்ன நடக்குது? மழை கல் மழை வந்ததும் கொட்டிட்டு எல்லாம். நீங்கள் கட்டின கட்டிடம் எங்கே என்று கேட்கிற அளவிற்கு எல்லாம் கொட்டி போகிறது. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மழையே நீ சொரிவாய்.
கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள். என் கோபத்துல நானு கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்துல வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாகத்தக்க பெருங்கல் மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்க தரிசனத்தை காரம் இல்லாத சிமெண்ட்டுக்கு ஒப்பிடுகிறார். காரம் இல்லாத சிமெண்ட்டுக்கு ஒப்பிடுகிறார். சிமெண்ட் நமக்கு இது பூசி கலவை பூசி பட்டி பார்த்து பூசிட்டீங்க, பெருமழை விழுந்ததும் அது ஒன்றோடு ஒன்று ஒற்றாதபடியினாலே கீழே விழுந்து விடுகிறது. அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நிறைய உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க முடிவு நல்லா இருந்ததில்லை. நான் யாரையும் நியாயம் தீக்கல, நாட் ஜட்ஜிங் எனிபடி. அது எனக்கு தூரமா இருக்கட்டும். கர்த்தர் சொல்லாதிருந்தும் கர்த்தர் சொன்னார்னு சொன்னாங்க பாரு தீர்க்க தரிசிங்க, அவங்க முடிவு நல்லா இருந்ததில்லை. உங்க நினைவுல உங்களுக்கு நினைச்ச அந்த தீர்க்க தரிசி நினைச்சுக்கோங்க, அவங்க முடிவு எப்படி இருந்துச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தர் உரைக்கல, கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்லின்னு தெரிஞ்சிங்க. தீர்க்க தரிசிங்க மட்டும் அப்படியானா இல்லை. 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரனே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், வெறும் பாஸ்டங்க இல்ல, பைபிள் அம்மாங்க கூட இந்த வேலையை ஏத்துட்டாங்க, வீடு சந்திக்கிறவங்க கூட இந்த வேலையை ஏத்துட்டாங்க, வர்ஷிப் லீடர்ஸ் கூட, சண்டே ஸ்கூல் டீச்சருங்க கூட, லேடி இவாஞ்சலிஸ்டும் கூட எல்லாம் இந்த தொழில் ஏத்துட்டாங்க. எல்லாரும் தங்கள் இருதயத்தில் தோன்றினதை தான் பேசுறாங்களே தவிர நான் சொன்னதை பேசல. பெண்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. பெண்கள் கூட கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாறிட்டாங்க. ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெண்ட்லயே எல்லாரும் போறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் ஆத்து மக்களை வேட்டையாடும்படி சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் நாட்டு மக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ. இது என்ன, இது தலகாணி தைக்கிறது தப்பா? தலகாணி தைக்கிறது தப்பானா தப்பு தான். எப்ப தூங்கணுமோ அப்பதான் தூங்கணும். இது விழித்திருந்து திறப்பிலே நின்று சுவற்றை அடைக்க வேண்டிய காலம், உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காலம், கண்களுக்கு கலிக்கம் போட்டு காத்து கொண்டிருக்க வேண்டிய காலம், மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழ வேண்டிய காலம். இந்த நேரத்துல பார்த்து தொட்டில் போட்டு பெட்டு போட்டு படுக்க வச்சுட்டு குழந்தைங்களை தாளாட்டுற மாதிரி தாளாட்டுறீங்க. தலையணை தைத்து கொடுத்து அதுல வச்சு தூங்குங்கன்னு சொல்றீங்க ஜனங்களை. அவங்க ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டு இருக்கிறீர்கள். வருகிற கோபாக்கினைக்கு அவர்களை நீங்கள் எச்சரிக்காமல்
இல்லாத சமாதானத்தை இருக்கிறதாக சொல்லி, இல்லாத ஆசீர்வாதத்தை இருக்கிறதாக சொல்லி மூடி மறைக்கிறீர்கள். பாவம் அந்த ஆத்துமா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்காமல் உறக்கத்தில் மறைந்து போகிறது, அழிந்து போகிறது. ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்கள் நீங்கள். சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோட வைப்பதற்கும் நீங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க தெரியுமா? நல்லா இருக்கிறவன கண்ணு டொங்குன்னு போயிட்டு இருக்குது, சுகர் 500 மாதிரி இருக்குது உனக்கு. யார பார்த்த? நல்லா இருக்கிறவங்கள பார்த்து சொல்ற ஆளுங்க நீங்க. மரண படைக்கிறவங்களை பார்த்து உனக்கு ஒன்னும் ஆகாது, நாளைக்கு ஏஞ்சி நடந்துருவேன்னு வாங்க நீங்க ரீல் சுத்துற ஆளு. என்ன கேட்டீங்கன்னா வாய மூடின்னு சும்மா இருந்தாவே போதும். ஒரு விளக்கம் அங்க தேவையில்ல. ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்கள் நீங்க. உங்க சொல்லால நல்லா சுகமாக்குறவன ஒருத்தனை சிக்காலியா பண்ணிடுறீங்க. உண்மையான சிக்காலிய வீணான நம்பிக்கை கொடுத்து உனக்கு ஒன்னும் ஆகாது போ அப்படின்னு சோத்திராண்டவரே. 20ஆம் வசனத்தில் ஆகியால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களில் இருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று சொல்லு. 22ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசித்து முடிச்சிடலாம். நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தில் நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினால் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடே காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடினாலும் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று. குறி, சாஸ்திரம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள தரிசனம். குறினே சொல்லிட்டாரு, சாஸ்திரனே சொல்லிட்டாரு ஆண்டவர். நீங்க என்ன பண்றீங்க? நீதிமான் மனமடிவாகும்படியா பேசிடுறீங்க. பொல்லாதவன் பாருங்க, சாக தகுந்தவன் துன்மார்க்கன், அவன் கைகளை திடப்படுத்திடுறீங்க. சரியா சொல்லணும்னா துன்மார்க்கன் பொல்லாதவனுக்கு விரோதமா பேசி இருக்கணும், நீதிமானை ஆதரிக்கும்படியா பேசி இருக்கணும். நீங்க ஆப்போசிட்ல பேசிடுறீங்க. அதனுடைய விளைவு என்னால் ரட்சிக்க கூடாமல் போய் விடுகிறது. ஆகவே நான் வந்து உங்களை நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரவாயில்லையா? சொல்லுங்க. சரி, இது பரவாயில்ல. எனக்கு என்ன இன்னைக்கு செய்தினா ரொம்ப சிம்பிள். உன் சொந்தமா ஒரு வார்த்தையை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பேசுவார். நீ சும்மா இருந்தா போதும். உன்னை இன்னுமாய் ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி உன் காரியத்தை நீ சரி செய்து கொண்டால் போதும். உன்னை நீ சரி பண்ணிக்கினா போதும். அப்புறம் கர்த்தர் யாரை எப்போ தீர்க்கதரிசியா பயன்படுத்துவாரோ அவங்கள அப்போ தீர்க்கதரிசியா பயன்படுத்திக்குவாரு. கர்த்தர் சொல்லாதிருந்தும் கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்றவங்கள நம்பாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கேஜிஎஃப்ல, நிறைய பேர் வாலிபர்கள் மத்தியில இத பத்தி பேசுற நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை நடக்குது ஒரு கூட்டம், 100கணக்கான பேர் வர்றாங்க. அம்மா வர்றாங்க, என்ன சொல்றாரு, நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்புறம் இது என்னத்துக்கு? ஆண்டவர் மெனக்கெட்டு ஏன் கொடுக்கணும்? இந்திய நாட்டிலே வில்லியம் கேரி ஐயா போன்றவர்கள் தங்களுடைய உயிரை பல ஆயிரம் ஆண்டுகள் பணயம் வச்சு ஒரு பரிசுத்த வேதாகமா நம்ம கையில ஏன் கொடுக்கணும்?
இப்படியாப்பட்ட ஆளுங்களையே வச்சுன்னு ஓட்டிட்டு இருக்கலாம் இல்லையா? கள்ள உபதேசத்தை நம்பாதீங்க, கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தையும் வசனமும் மட்டும்தான் நம்மை வழி நடத்தும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கெட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்.